ஹெச்டிபி ஃபினான்ஷியல் சர்வீசஸ் ஐபிஓ. இந்த ஐபிஓ வந்து நேற்று ஓப்பன் ஆயிருக்கு. நாளைக்கு வரைக்கும் ஐபிஓ வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். ஐபிஓட பிரைஸ் பேண்ட் பார்த்தீங்கன்னா ரூபாயிலிருந்து ரூபாயா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நமக்கு வந்து அந்த ஹையர் பேண்டான 740 ரூபா தான் கிடைக்கும். மினிமம் லாட்டா 20 ஷேர் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இந்த ஐபிஓல இன்வெஸ்ட் பண்ணணும்னா நமக்கு வந்து 14,800 ரூபா வேணும். இந்த ஐபிஓட ஓவரால் சைஸ் பார்த்தீங்கன்னா 12,500 கோடி. இதில் 2,500 கோடி வந்து ஃப்ரெஷ் இஷ்யூவாக அவங்க வந்து ரைஸ் பண்ணுறாங்க. மீதி 10,000 கோடி வந்து ஹெச்டிஎஃப்சியில் இருக்கிற ஷேரை வந்து அவங்க ஆஃபர் ஃபார் சேலாக பண்ண போகிறாங்க. ஸோ இந்த ஐபிஓவில் அவங்க ரைஸ் பண்ணுற 12,500 கோடியில் 10,000 கோடி வந்து ஹெச்டிஎஃப்சிக்கு தான் போகும், ஹெச்டிபி ஃபினான்ஷியல் சர்வீஸ்க்கு போகாது. ஹெச்டிஎஃப்சியோட ஸ்டேக் பார்த்தீங்கன்னா 94% இருக்குது ஆஸ் ஆஃப் நவ். இந்த ஆஃபர் ஃபார் சேலுக்கு அப்புறம் அது வந்து 74% வந்து குறைஞ்சிரும். இந்த ஹெச்டிபி ஃபினான்ஷியல் சர்வீஸ் வந்து ஹெச்டிஎஃப்சியோட ஒன் ஆஃப் தி சப்சிடரி. இது வந்து ஒரு என்பிஎஃப்சி. பட் ஆனால் அவங்க வந்து பீப்புள்கிட்ட இருந்து எந்த டெபாசிட்டும் வந்து எடுக்கிறது இல்லை. இந்த என்பிஎஃப்சிஸ்க்கு 1700 பிரான்ச்சஸ் இருக்கு. கஸ்டமர்ஸ்னு பார்த்தா 19.2 மில்லியன் கஸ்டமர்ஸ் இருக்காங்க. ஃபினான்ஷியல் இயர் 25ல ரெவன்யூ வந்து 15% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 16,300 கோடி அவங்க வந்து அவங்க ரெவன்யூ பண்ணியிருக்காங்க. லோன் புக்காக பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட 1.3 லேக் க்ரோர் லோன் புக் வந்து அவங்க கிட்ட இருக்கு. பட் ஆனால் இதில் இஷ்யூ என்னன்னா லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர்ல அவங்களோட ப்ராஃபிட் வந்து 11.6% வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் அவங்க வந்து ப்ரொவிஷன்ஸ் அதிகமாக கொடுத்துருக்காங்க. என்பிஏவும் பார்த்தீங்கன்னா 2.26% இருக்கு. இது வந்து ரொம்ப அதிகம். அவங்க வந்து அது அன்செக்யூர்ட் லோன்ஸ் நிறையா கொடுத்தனால அவங்க என்பிஏ வந்து அதிகமாக இருக்கு. ப்ரைஸ் டு புக்கும் 3.72 டைம்ஸ் இருக்கு. இதுவும் வந்து என்பிஎஃப்சி செக்மெண்ட்ல வந்து காஸ்ட்லியாக தான் வந்து லிஸ்ட் ஆகும். இந்த ஃபினான்ஷியல் இயர் 25ல அவங்க கொடுத்த லோன்ஸ்ல 27% லோன்ஸ் வந்து அன்செக்யூர்ட் லோன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கும் வந்து அது வந்து டெலிக்யூட் ஆயிடுச்சுன்னா ப்ரொவிஷன்ஸும் என்பிஏவும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. இதெல்லாம் தான் இந்த கம்பெனியில் இருக்க இஷ்யூஸ். அது மட்டும் இல்லாமல் ஆர்பிஐ வந்து ஒரு புதுசாக ஒரு ரூல் ஒன்று போட்டிருக்காங்க. அதை இம்ப்ளிமெண்ட் ஆகல. அது என்னன்னா பேங்க் வந்து ஒரு என்பிஎஃப்சி நடத்தினாங்க அப்படின்னா அதில் வந்து அவங்க வந்து 20% ஸ்டேக் தான் வச்சுக்க முடியும் அப்படின்னு அந்த ரூல் இன்ஃபோர்ஸ் ஆச்சுன்னா இப்போ அவங்க கிட்ட இருக்க 74% ஸ்டேக்கை 54% ஸ்டேக் வந்து அவங்க விற்க வேண்டிய சுச்சுவேஷன் வரும். ஸோ அப்போ வந்து மார்க்கெட்டில் இந்த ஷேர் வந்து கீழே வரதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த சுச்சுவேஷன்லாம் வச்சு பார்க்கும்போது இப்போ வரைக்கும் இந்த ஐபிஓ வந்து 77.77 டைம்ஸ் தான் வந்து சப்ஸ்கிரைப் ஆகிருக்கு. ஸோ ஃபுல் சப்ஸ்கிரைப் இன்னும் ஆகலை. ஸோ நான் வந்து இந்த ஐபிஓ வந்து இப்போ அப்ளை பண்ண போகிறதில்ல. அதுக்கு முக்கியமான காரணம் நான் சொன்னது தான். ஸோ இந்த ஓவர் வேல்யூடு ஐபிஓ வந்து நான் அப்ளை பண்ணலாம் வேணாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் தான் இந்த ஐபிஓ பற்றின டீட்டெயில்ஸ். இதை வச்சு நீங்கள் ஐபிஓ அப்ளை பண்ணலாமா வேணாமாங்கிறத திங்க் பண்ணி பாருங்கள். நன்றி.